80 ஆண்டுகளாக நீருக்கடியில் மறைந்திருந்த இரண்டாம் உலகப் போரின் ஜெர்மன் போர்க்கப்பல் தற்போது மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. செர்பியாவின் பிரஹோவோ அருகே ஓடும் டானியூப் நதியில் வரலாறு காணாத அளவுக்கு நீர்மட்டம் குறைந்ததால் பல ஆண்டுகளாக மறைந்திருந்த ஜெர்மன் போர்க்கப்பல் சிதைவுகள் தற்போது வெளிப்பட்டுள்ளன. வரலாற்று ஆய்வாளர்களின் தகவலின்படி இந்த கப்பல் 1944ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் இறுதிக் கட்டத்தில் சோவியத் படைகளின் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தும் நோக்கில் பின்வாங்கிய நாசி ஜெர்மன் படைகளால் திட்டமிட்டு மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்களில் ஒன்றாக இருக்கலாம். கடுமையான வறட்சி மற்றும் குறைந்த நீர்மட்டம் காரணமாக பல தசாப்தங்களாக மறைந்திருந்த இந்த போர்க்கால சின்னங்கள் மீண்டும் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இந்த காட்சி இரண்டாம் உலகப் போரின் வரலாற்றை மட்டுமல்லாமல் மாறிவரும் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்களின் தாக்கத்தையும் நினைவூட்டுகிறது. இவ்வாறு நீரிலிருந்து மீண்டும் வெளிப்பட்ட இந்த கப்பல் சிதைவுகள் குறித்து ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.